ನಾರಾಯಣ. ಸದಾ ಬಾಲರೂಪಾಪಿ ವಿಘ್ನಾದ್ರಿಹಂತ್ರಿ ಮಹಾದಂತಿ ವಕ್ತ್ರಾಪಿ ಪಂಚಾಸ್ಯ ಮಾನ್ಯ ವಿಧೀಂದ್ರಾದಿಮೃಗ್ಯಾ ಗಣೇಶಾಭಿಧಾಮೆ ವಿಧತ್ತಾಂ ಶ್ರಿಯಂ ಕಾಪಿ கல்யாணமூர்த்தி. பிருந்தோட அனுகிரகத்தினாலேயும் குருதேவரோட அனுகிரகத்தினாலேயும் நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய முத்துக்குமரன் முத்துசுவாமி தீட்சிதரோட முருகன் கிருதிகள் மறுபடியும் அந்த மகானோட ஒரு கீர்த்தனையை தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. போன எபிசோட்ல நம்ம திருச்செந்தூர் முருகன் பத்தி ஸ்ரீ சுப்பிரமணியோ மாம் ரக்ஷது அப்படின்னு தீட்சிதர் தோடி ராகத்துல பண்ணின கிருத்தியை ஆரம்பிச்சோம். அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிருந்து அதோட செகண்ட் ஹாஃப் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஸோ முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அந்த கீர்த்தனை பாடுறேன். தென் வி வில் கோ இன் டு தி கிருதி ப்ராப்பர். ஸ்ரீ சுப்ரமண்யோ மாயாம் ரக்ஷது. 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 ஷண்முகாவதாரோ சக்திரூபோ ஷண்முகாவதாரோ சக்திரூபோ ஷண்முகாவதாரோ சக்தி ரூப ஸ்ரீ சுப்பிரமண்யோ மாயாம் ரக்ஷது. பாசமானவல்லி தேவ சேனோ பாசமானவல்லி தேவ சேனோ பாரதி. 下
तत्त्व बोधिनो वासवादि वन्दित शुभचरणो वासवादि वन्दित शुभचरणो पत्र विभूति प्रदान निपुणो वासवादि वन्दित शुभचरणो पत्र विभूति प्रदान निपुणो वासवादि वन्दित शुभचरणो पत्र विभूति प्रदान निपुणो श्री सुब्रह्मण्यो मां रक्षतु श्री सुब्रह्मण्यो मां रक्षतु शतकोटि भास्कर शोभाकरो शतकोटि भास्कर शोभाकरो शतकोटि भास्कर शोभाकरो शतकोटि भास्कर शोभाकरो शिष्टसिद्धिकण्ठात्मज शिवकरो शिष्टसिद्धिकण्ठात्मज शिवकरो प्रताप तारकादिहर धीरो प्रताप तारकादिहर धीरो प्रबल गणेशानुज षड शरो प्रबल गणेशानुज षड शरो शतायुष्प्रद भक्तमन्दार शङ्खाभिषेकाद्युपचारः शतायुष्प्रद भक्तमन्दारः शङ्खाभिषेकाद्युपचारः क्षितीश पूजित दिव्यांबरो नववीर नंदवर गुरु श्री सुब्रह्मण्यो मां रक्षतु षण्मुखावतारो शक्तिर्भूपो श्री सुब्रह्मण्यो मां रक्षतु பெரும்பாலும் தீட்சிதரோட எல்லா கீர்த்தனைகளுமே ரொம்ப கம்பீரமா தான் இருக்கும். இது அந்த ராகத்தினாலயா என்ன தெரியல. ஒவ்வொரு பெரிய பெரிய தீட்சிதரோட கீர்த்தனைகள்லாம் கேட்கும்போது பாடும்போது எஸ்பெஷலி கத்துக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறின ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆனா அந்த அளவுக்கு அதுக்கு மேல it is on a plane which is transcending human existence.
ஸோ அந்த கிருத்தியில இருக்கக்கூடிய அந்த பவர், அந்த அனுபவம், வாட் எவர் இட் இஸ், அது ராகத்தோட சரி சாகித்யத்தோடனாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு 1% நம்மளுக்கு கிடைக்கிறது, அனுபவிக்க முடியறதே ஆனால் அது குரு அனுகிரகத்தினாலதான் கிடைக்கும். ஸோ போன எபிசோட்ல நம்ம அந்த பல்லவி அனுபல்லவி செக்ஷன் பார்த்தோம். எப்படி சுப்பிரமணியர் என்ன ரட்சிக்கட்டும்னு சொல்லி சண்முகாவதாரமா இருக்கக்கூடியவர், சக்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடியவர், வள்ளி தேவசேனா சமேதனா இருக்கக்கூடியவர், பிரம்மதேவன் முதலிய நிறைய பேருக்கு தத்துவ போதினோ, தத்துவத்தை உபதேசம் பண்ணினவர், தேவர்கள் ஆல் வணங்கப்பட்டவர். அப்புறம் மெயினா திருச்செந்தூர் க்ஷேத்திரத்துக்கே உகுந்ததான அந்த பத்ர விபூதி, பத்ர விபூதி பிரதான நிபுணோ. பத்ர விபூதி அந்த க்ஷேத்திரத்துல எல்லாருக்கும் தெரியும். இலையில கொடுப்பா விபூதிய, பன்னீர் இலையில. அதை தீட்சிதர் இங்க மென்ஷன் பண்றார். அடுத்தது அந்த சரணம் போர்ஷன் சொல்லுவா, தட் இஸ் தி லேட்டர் ஹாஃப் ஆஃப் த கிருதி. இது நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் படிக்கிறேன், அந்த போயிட்ரியோட பியூட்டி நம்மளுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக. சதகோட்டி பாஸ்கர சோபா கரோ, சிஷ்ட சிதி கண்டாத்மஜ சிவ கரோ. இதுல பார்த்தேன்னா முருகனோட மந்திரமா இருக்கக்கூடிய சரவண பவாலேருந்து அந்த ஷங்கிற அக்ஷரத்தை நிறைய இதுல யூஸ் பண்ணியிருப்பார். பிரதாப தாரகாதி ஹத தீரோ பிரபல கணேஷானுஜ ஷடக்ஷரோ, இந்த மந்திரத்தை சொல்றாருங்க. சதாயுஷ்பிரத பக்த மந்தாரோ சங்காபிஷேகாத்யுபசாரோ க்ஷிதீஷ பூஜித திவ்யாம்பரோ நவவீரானந்த வர குருகுஹோ. ஆக்சுவலி அந்த கிருத்தியில சதகோட்டி பாஸ்கர சோபா கரஹ, சிஷ்ட சிதிகண்டாத்மஜ சிவ கரஹ, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த விசர்க எண்டிங்ஸ்னு சொல்லுவா. பிரதமா விபக்தியில இருக்கக்கூடிய கீர்த்தனை பாடும்போது அந்த ஹங்கிறது பாடுறது கொஞ்சம் கஷ்டம். டசன்ட் பிளெண்ட் வித் தி தாளம் ஆர் தி கிருத்தியோட அந்த இல்ல. ஸோ அதனால அதை லைக் சதகோட்டி பாஸ்கர சோபா கரோ அப்படின்னு பாடலாம். அதுதான் இப்ப பாடினேன். இப்ப முதல்ல எடுத்தோடனே சதகோட்டி பாஸ்கர சோபா கரோ. தீட்சிதர் ஒவ்வொரு லைன்லேயும் ஐதர் ஒரு ஐடியா சொல்லுவார், இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ் சேர்ந்து சொல்லுவார். அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஏறணும், புரியணுங்கிறதுக்குனாலே கொஞ்சம் ஸ்லோவாவே இருக்கும். அண்ட் சங்கதிகள் வேரியேஷன்ஸ் இருந்தா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ தட் ஆஸ் யூ சிங் மோர் அண்ட் மோர், அந்த ராகமும் சரி அந்த பாவமும் சரி கேட்கிறவாளோட மனசுக்குள்ள போகணும். இதெல்லாம் ஒரே லைன் ஒரே ஒரு வாட்டி பாடினா அது வி won't be able to absorb it. சதகோட்டி பாஸ்கர சோபா கரோ. சதகோட்டி பாஸ்கர சோபா கரோங்கிற கோட்டி சூரிய பிரகாசமா இருக்காராம் சுப்பிரமணியன், தேஜோமய ஸ்வரூபமா இருக்கார். சதகோட்டி பாஸ்கர சோபா கரோ. அடுத்தது சதகோட்டி பாஸ்கர சோபா கரோ. நிறைய இந்த மாதிரி சுப்பிரமணியன ஜோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய வர்ணடைகள் நிறைய முன்னாடி கிருத்தியில கூட நம்ம பார்த்திருக்கோம். ஸ்ரீ பால சுப்பிரமணிய ஆகச்சங்கிற கிருத்தியில கூட ஆபால கோப விதித தீன சரண்ய ஆத்ம பிரகாஷ லாவண்ய காருண்ய ஸ்ரீ. ஆத்ம பிரகாசம், அந்த தேஜஸ்ங்கிறது ஆத்ம பிரகாசம், ஆத்ம பிரகாஷ லாவண்யா. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா the supreme light of all lights. உபனிஷத்ஸ்ல இந்த ஸ்வப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவா. யஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி
அந்த லைட்ல இருந்து தான் சூரியன், சந்திரன், அக்னி முதலிய எல்லாருக்கும் அந்த லைட் வந்து இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி ஆத்மஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம். கொஞ்சம் கூட டீப்பரா போனோம்னா இது வந்து பரமாத்ம ஸ்வரூபத்தோட நிர்குண தியானம். அதுதான் ஆதிசங்கரரும் சொல்லிட்டு வர சுப்பிரமணிய புஜங்கத்திலே. தீட்சிதருக்கு நிறைய ஆதிசங்கரோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆதிசங்கரர் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் இதுல இன்ட்ரடியூஸ் பண்றார் சிதேகா ஷடாசியா, அந்த சித் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய முருகனை சித் ஸ்வரூபமா தான் ஃபர்ஸ்ட் பாக்குறார். அப்புறம் அது வந்து ஆறுமுகமா எனக்கு மனசுல தோன்றது, அதனால நான் இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்றேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல அந்த திருச்செந்தூர் க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மகாத்மியத்திய ஒரு 3-4 ஸ்லோகத்துல சொல்றார். மகாம்போதி தீரே மகா பாபச்சோரே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை போடுறார். ரசத் ஸ்வர்ணகேஹே ரிணாம் காமதோஹே. ஸ்வர்ணமயமான ஒரு சதனத்துல, ஒரு இருப்பிடத்துல முருகன் இருக்காராம். சுமஸ்தோம சஞ்சன்ன மாணிக்க மஞ்சத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற சீட்ல பூரா இட் இஸ் டெக்டு வித் ஜெம்ஸ். சமுத்தியத் சஹசிரார்க்க துல்லிய பிரகாசம். எப்படின்னா சஹசிரார்க்க துல்லிய பிரகாசம் ஈக்குவல் டு ஒரு 1000 சூரியங்கள் ஒரே சமயம் உதிச்சுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தேஜஸ். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தோட தேஜஸை வர்ணிக்க முடியாது. க்ளோசஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் தி பிளேசிங் லைட் ஆஃப் 1000 சன்ஸ்னு சொல்லலாம், அவ்வளவுதான். சதா பாவையே கார்த்திகேயம் சுரேஷம் சொல்றார் ஆதிசங்கரர். என்னன்னா இந்த மாதிரி ஜோதி ஸ்வரூபத்தை சதா பாவையை எப்பவுமே நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எங்க தியானிக்கிறேன், அது ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல சதா பாவையே ஹிருத் சரோஜே குஹந்தம். ரொம்ப சூக்ஷ்மமா இந்த இடத்துல தஹர வித்யாவை காட்டக்கூடிய இடம். ஹிருதயம்ங்கிற தாமரையில நம்ம குருதேவா கூடி கொஞ்ச நாள் முன்னாடி உபன்யாசத்துல அந்த ஹிருதய தாமரை பத்தி எல்லாம் நிறைய சொன்னார். அந்த தாமரையில நான் வந்து முருகனை தியானிக்கிறேன். ஹையஸ்ட் லெவல் சொன்ன மாதிரி நிர்குண தியானம். அதுதான் இந்த கோட்டி சூரிய பிரகாசம். நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஈஸியா மனசுல வரும். அதுக்கு மேல போனோம்னா ஜஸ்ட் ஒரு ஜோதி ஸ்வரூபமா இந்த இடத்துல நம்ம நினைச்சுட்டே எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கணும். ஒன்ஸ் இன் அ வைல் நினைச்சிட்டு இருந்தா போராது. அது போக 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 அந்த ஜோதிஷ் பிரகாசமானது அதோட அனுபவமே தனி. பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்வபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம்ங்கிறார் ஆதிசங்கரர். தன்னுடைய ஆத்ம பிரகாசத்தினால ஜுவலிக்கிறாராம். அதனால என்னன்னா ஜனங்களுக்கு அந்த ஆத்ம பிரகாசத்தினால ஒரு காருண்யம், ஒரு லாவண்யம் அந்த கிருத்தியில பார்த்தோமே, ஜனங்களோட கஷ்டங்கள் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சித் ஸ்வரூபமா இருக்க. நிறைய தீட்சிதர் கிருத்தியில பார்த்தேன்னா அந்த சகுணம் நிர்குணம் ரெண்டும் கலந்து கலந்துதான் வரும். நம்ம பார்த்த அந்த குருகுஹன் திருத்தணி கிருத்திகள்ல நிர்குண ஸ்வரூபமா குருஸ்வரூபமா நிறைய வர்ணிச்சிருக்க. இந்த கிருத்தியில பெரும்பாலும் சகுணஸ்வரூபமா நம்ம முதல்ல இருந்தே பார்த்துன்னு வரோம். சண்முகம்னா இருக்கக்கூடியவர், வள்ளி தேவசேனா சமேதனா இருக்கக்கூடியவர், குருஸ்வரூபமா இருக்கக்கூடியவர். ஆனாலும் தீட்சிதருக்கு அந்த அத்வைத வாசனை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மள அந்த லெவலுக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்கணும்னால எடுத்தோடனே சதகோட்டி பாஸ்கர சோபா கரோ அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு அரை ஃப்ரேஸ்ல கண்டென்ஸ் பண்ணிட்டு தீட்சிதர் பாடுறார். அடுத்தது திருப்பியும் சகுணமா இருக்கக்கூடிய ஸ்வரூபம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆத்ம ஜோதிஷை வந்து அப்படியே தியானிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அதனால கொஞ்சம் அதுக்கு ஒரு ஃபார்ம், ஒரு ரூபம், ஒரு லீலைகள், ஒரு குவாலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வர. அது கொடுக்குற விதம் தான் ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அடுத்து என்ன சொல்ற ஐடியா சொல்ல போறது வந்து முருகன் இஸ் த சன் ஆஃப் சிவா, அவ்வளவுதான். இந்த இங்கிலீஷ் ஃப்ரேஸ் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. அதை எவ்வளவு அழகா பொயட்டிக்கலா சான்ஸ்கிரிட்ல தீட்சிதர் சொல்றார். சிஷ்ட சேத்தே கண்டாத்மஜ சிவகரோ. முருகன் வந்து சிவகரன், தட் இஸ் he is the giver of auspiciousness. சிவம்னா மங்களம், மங்களத்தை கொடுக்கக்கூடியவன். தன்னோட அப்பா மாதிரியே அப்பாக்கு என்ன அட்ஜெக்டிவ் போட்டிருக்காருன்னா சிஷ்ட சிதிகண்ட, சிதிகண்டாத்மஜ. சிதிகண்டன்னா நீ சிவனுக்கு பேரு.
சிவனோடு புள்ளை ஆத்மஜ. அது எப்படிப்பட்ட சிவன்னா, சிவனுக்கு அட்ஜெக்டிவ் போடுறார் இந்த இடத்துல. சிஷ்ட சிதிகண்ட, ரொம்ப ஒரு அன்யூஷுவலான இது. தீட்சிதரோட இந்த ஒரு கிருத்தியில தான் அது இருக்கு. அந்த அட்ஜெக்டிவை அப்பாக்கும் சொல்லலாம், பிள்ளைக்கும் சொல்லலாம். சிஷ்டங்கிற வேர்டுக்கு ஜெனரலி எதுக்கு யூஸ் பண்ணுவான்னா, ரொம்ப ஒரு வைஸ் பர்சன், ஒரு ஞானவான், ஒரு ஞானி, ஒரு ஆர் இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு எமினன்ட், கல்ச்சர்ட், டிஸ்டிங்கிஷ்ட், ரொம்ப ரெஸ்பெக்டபிள், a person of great virtue plus a person of great learning and who has a very established code of conduct. எல்லாமே சேர்ந்து இந்த சிஷ்டங்கிற வார்த்தையில அது வரும். கிருஷ்ணனுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், ராமருக்கு யூஸ் பண்ணலாம், எல்லா மகான்களுக்கும் அதை யூஸ் பண்ணலாம், சுவாமிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மொத்த தீட்சிதர் கிருத்தியில இந்த ஒரு கிருத்தியில மாத்திரம்தான் அந்த வேர்டை தீட்சிதர் யூஸ் பண்ணியிருக்க. சிஷ்ட சிதிகண்டாத்மஜ. ஏன்னா அப்பாக்கு என்ன ஒரு எமினன்ஸோ அதேதான் முருகனுக்கும் பிள்ளைக்கும் அதே லெவல் ஆஃப் எமினன்ஸ். மெயினா அந்த குரு ஸ்வரூபத்தை இந்த இடத்துல ஹைலைட் பண்றார். எப்படி சிவன் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருந்து ஞானத்தை கொடுக்கறாரோ, அதே மாதிரி முருகன் ஞான ஸ்வரூபமா இருந்து தன்னோட அப்பாக்கே ஞானத்தை கொடுத்தவர் முருகன். ஸோ ஒன் ஒரு படி மேல சிஷ்டனா இருக்கக்கூடிய சிவனுக்கே இவர் குரு. ஸோ அதையும் அழகா இண்டிகேட் பண்ற. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் குரு அப்படின்னு சொல்ற. இப்ப ஞானம்ங்கிறது நம்ம ரொம்ப அப்டிராக்டா புரிஞ்சுட்டோம்னா, ஆத்ம ஞானம், வேதாந்த ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன், அது மாத்திரம் ஞானம் இல்லை. பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படியெல்லாம் நடந்துக்கணும். அதனாலதான் பகவான் கீதையில சொல்றார், எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா. சிரேஷ்டாலா இருக்கக்கூடிய புருஷா என்னத்தெல்லாம் பண்றாளோ that will become established code of conduct. ஸோ அவ நடந்துக்கிற விதம், அவ ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்றா, அதெல்லாமே கூட ஒரு எமினன்ஸோட இருக்கணும். இட் ஷுட் நாட் பி சம்திங் ஏதோ ரொம்ப லோ லெவல்ல ஹேண்டில் பண்ற மாதிரியே இருக்காது. ஸோ அதையும் தீட்சிதர் இங்க இண்டிகேட் பண்றார். தட் முருகன் இஸ் வெல் வர்ஸ்ட் in all codes of conduct and he is also perfect in whatever role he is doing. இதெல்லாமே ஏன்னா மகான் ஒரு வார்த்தை போட்டிருக்காருன்னா இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ சிம்பிள் வார்த்தை. நிறைய மனசுல வச்சுட்டு தான் அவளுக்கு அந்த ஒரு வார்த்தை வரணும்னா அதுக்கு முன்னாடி 100 ஐடியாஸ் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த திருச்செந்தூருக்கு உகந்தமான எக்ஸாம்பிள். இங்கேதான் சூரசம்ஹாரம் நடந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. எடுத்தோடனே சுவாமி நேரா வாருக்கு போல, ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் கிடையாது. சாமதான பேத தண்ட, இந்த 4 codes of conduct இருக்கு. யூ டோன்ட் ஸ்ட்ரைட் அவே கோ அண்ட் டைரக்ட்லி அட்டாக் தி எனிமி. ஃபர்ஸ்ட் யூ ட்ரை நல்லா பேசி பார்த்து ஏதாவது, தென் தான, அப்புறம் பேதம், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டிவைட் அண்ட் ரூல் மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் அந்த இதுக்கு போகும். தியாகராஜ சுவாமி கூடி ராமர் மேல ரொம்ப அழகா பாடியிருப்பார். சரச சாமதான பேத தண்ட சதுர, ரொம்ப அழகான கிருதி. ராமர் ஆல்சோ இஸ் வெல் versed in this. முருகனுமே அப்படிதான் இந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்றார். ஃபர்ஸ்ட் ஹி சென்ஸ் வீரபாகுவ மெசஞ்சரா அனுப்புறார், டைரக்டா போறது இல்லை. பீஸ் டாக்ஸ், அதுக்கு வீரபாகு அனுப்பிச்சு அந்த பீஸ் டாக்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிறதான் அடுத்தது யுத்தத்துக்கே கிளம்புறார். யுத்தம் முடிஞ்சாச்சு. ஆனா இந்த இடத்துல முருகன் சிவ பூஜை பண்ற கோலத்துலதான் இருப்பார். 2 reasons. ஒன் திங் இஸ் அஃப்கோர்ஸ் அதர்மம் அழிஞ்சாச்சு, பட் ஸ்டில் ஒரு வீரஹத்தி தோஷம் முருகனுக்கு வருது. அதனால சிவ பூஜை பண்ற. அது முடிஞ்ச அப்புறம் திருப்பியும் நாகப்பட்டினம் ஏரியா பக்கத்துல கீவலூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க முருகன் ரொம்ப வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஐதீகம் இன்னும் இருக்கு. அந்த தபஸ் பண்றத ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அங்க தேவி காளி ஸ்வரூபமா இருந்து முருகனுக்கு காவலா இருக்கா. பத்ரகாளி அங்க ரொம்ப விசேஷம். கீவலூர்னு பேரு. அந்த கோவில்லையும் தீட்சிதர் போயிருக்கார். அந்த அந்த கோவில் இருக்கக்கூடிய சிவன் மேலையும் ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனை பாடியிருக்காரு. அதை பத்தி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த இன்சிடென்ட் இஸ் வெரி நைஸ், அதனால இன்னொரு வாட்டி சொல்றேன். அந்த இடத்துக்கு போறத அந்த சுவாமியோட நட சாத்தியாச்சு. அந்த குருக்கள் வெளியில வந்தாச்சு, டைம் பார் ஆயிடுத்துன்னுட்டு.
இவர் போய் போய் ரொம்ப பார்க்கணும்னு ரொம்ப தாபப்படுறார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோவில். சரி, கதவு சாத்திருக்கணும்னா வெளியிலே நின்றுட்டு ரொம்ப ஒரு மேக்னிஃபிசன்ட் சங்கராபரண ராகத்துல கீர்த்தனை பாடுறார். அக்ஷய லிங்க விபோ ஸ்வயம் அகிலாண்ட கோட்டி பிரபு அப்படின்னு பாடுறார். கீர்த்தனை பாடி முடிச்ச உடனே அந்த கோவில் நட தானாவே திறக்கிறது. சுவாமிக்கே பொறுக்கல, அதுவும் சங்கராபரணம் ராகம் சிவனுக்கு பிடிச்ச ராகம். அப்படியே திறந்து சுவாமியை தரிசனம் கொடுக்கிறார். அந்த க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் பிருந்து எனக்கு கொடுத்தான். அண்ட் அதே மாதிரி சந்திய சமயமா இருந்தது, ஈவினிங் டைம், யாருமே இருக்கல சந்நிதியில. அதே பிருந்தோட அனுகிரகத்தினால என் குருட்டேந்து அந்த கீர்த்தனையும் பாடம் இருந்தது. அதனால எவ்வளோ முடியுமோ அந்த கீர்த்தனை அங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்போதே புல்லரிச்சு போயிடுது. பாட முடியல. அந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்மளுக்கே அப்படியே நான் நினைச்சுட்டேன். நம்மளுக்கே ஒன்றும் தெரியாத நம்மளுக்கே இவ்வளோ ஒரு துளி பகவான் அனுகிரகம் பண்ணி அந்த அனுபவத்தை கொடுக்குறாருன்னா தீட்சிதருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சந்நிதியில நின்று பாடும்போதும் சரி, பாடினப்புறம் அந்த ஜஸ்ட் இமேஜின் பண்ணினேன். அந்த டோர் திறந்து அந்த சிவலிங்கம் நன்னா இருக்கும் பார்க்க சந்தியா சமயத்துல. எக்ஸ்பீரியன்சஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். ஸோ கீவலூர்ல சுவாமி தபஸ் பண்றார். அதே மாதிரி சுவாமியோட கருணை, இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ்ல இதெல்லாமே வரும். கிரேட் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் கம்பேஷனேட். கம்பேஷனேட் இஸ் அவளோட இயல்பான ஒரு குணம். முருகன்ட்ட என்ன கம்பேஷன்னா, தன்னோட எனிமையா இருக்கக்கூடிய சூர பத்மனையும் ஏத்துக்கிறார். சேவலும் மயிலா மாறி அவரையும் ஏத்துக்கிறார். அவர் டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணல. அவன்கிட்ட இருக்கிற பாப்பத்தையும் அசுரத்தனத்தையும் தான் அழிச்சுட்டு தன்னை தானே அவர் எடுத்துக்கிறார். அதே மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல பிரம்மதேவனுக்கு சுவாமி தண்டிக்கிறார். ஏன்னா பிரணவத்தோட அர்த்தம் அவர் சொல்லலேன்ட்டு. ஸ்டோரி டசன்ட் என்டர். பிரம்மனை ஜெயில போட்டாச்சு, ஓகே, எல்லாருக்கும் தெரியும். அப்புறமா சிவன் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அது தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதர் பார்ட், பிரம்மதேவன் ஜெயில போயாச்சுன்னா பிரம்மதேவனோட டியூட்டி இஸ் அ பிக் டியூட்டி. கிரியேஷன் ஷுட் நாட் ஸ்டாப். உலகத்தோட ஆர்டருக்கு எந்த விதமான ஹானியும் வரக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் ஐ ஹாவ் பனிஷ்டு பிரம்மதேவா. அதனால சுவாமி என்ன பண்றார், குமரக்கோட்டத்துல அந்த கோலம் இருக்கும். பிரம்மதேவனோட கிரியேட்டிவ் ஒர்க் எடுத்துட்டு கமண்டலும் ருத்ராட்சத்தோட நின்றுட்டு கிரியேஷன் அந்த இடத்துல பண்றார் சுவாமி. திருச்செந்தூர்ல ஆவணி உற்சவத்துல ஏதோ ஒரு பர்டிகுலர் டேல பஞ்சமூர்த்தியா சுவாமி தர்சனம் கொடுப்பாரா. பஞ்சகிருத்திய பராயணான்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது இல்லையா, அது மாதிரி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், அனுகிரகஸ்வரூப் ஈசானன், சதாசிவன், இந்த 5 மூர்த்தியாவும் சுவாமி அந்த டைம் திருச்செந்தூர்ல காட்சி கொடுக்கிறார். எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் பண்ணக்கூடிய திறமை அவருக்கு இருக்குன்னு அந்த இடத்துல காட்டுறார். எந்த ரோல் எடுத்திருந்தாலும் பர்ஃபெக்டா பண்றார். பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். அதுதான் தீட்சிதர் இந்த கிருதியில பாசமான வள்ளி தேவசேனோ. அவரும் ஜொலிக்கிறார், வள்ளி தேவசேனையும் பக்கத்திலே ஜொலிக்கிறார். பாரதீஷாதி தத்துவ போதினோ. The teacher, he is not only an ordinary husband. When he wants to teach, he can teach to the highest level. Highest level of teaching என்னன்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துல மௌனம் தான் அங்க டீச்சிங். இதேதான் முருகனோட டீச்சிங். அதுதான் அருணகிரிநாதர் சும்மா இரு சொல்லறன்னு சொல்றார். முருகனோட டீச்சிங் இஸ் த வெரி சேம் திங். ஸோ ஆஸ் அ டீச்சர், as தேவசேனாபதி also he is perfect. தீட்சிதர் இதுல வாசவாதி வந்தித சுபச்சரணோ. அதே மாதிரி நாட் ஓன்லி தட், நம்மளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது, he is the supreme, the best டாக்டர் சொல்லுவோம் இல்லையா. எப்படி அவ அப்பா வைத்தீஸ்வரன் வந்து பெஸ்ட் டாக்டரோ, பிள்ளையும் அப்படிதான். அதே ப்ரொஃபஷன், நீட் எல்லாம் எழுதாமலே அந்த ப்ரொஃபஷன் அவருக்கு கிடைச்சிருக்கு. பத்திர விபூதி பிரதானன். பெருசா நிறைய பேஜா மாத்திர ஸ்கேன் எல்லாம் எழுதி கொடுக்க மாட்டார். எல விபூதி சிம்பிளி அவைலபிள், அங்க ஈஸியா கிடைக்கும் நம்மளுக்கு மெடிசன். நம்மளுக்கெல்லாம் செலவு வைக்காமலே he heals us. What a great doctor. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முருகன், அவரை தான் இந்த சிஷ்டங்கிற வார்த்தையினால தீட்சிதர் ரொம்ப அழகா சொல்றார்.
அடுத்தது இந்த இடத்துல மெயினா முருகன் இஸ் மோர் ஆஃப் அ வாரியர். அதை வந்து ஒரு லைன்லேயே கண்டென்ஸ் பண்ணாரு. ஏன்னா தீட்சிதருக்கு ஐடியாஸ் வந்து சுவாமி சந்நிதியில் இருக்கும்போது ஐடியாஸ் அப்படி வந்துட்டே இருக்கு. ஒரு ஐடியா வச்சுட்டு அவர் வந்தார், சூரபத்மன் யுத்தம் போட்டார், அந்த யுத்தத்தோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் சொல்றதுக்கு ஒன் கிருதி இஸ் நாட் இனஃப். ஸோ அந்த ஒரு லைன் கண்டென்சேஷன் பாருங்க, தட் இஸ் தீட்சிதரோட கிரேட்னஸ். பிரதாப தாரகதிஹர தீரோ. தீரோனா வெரி கரேஜியஸ்னு அர்த்தம். ஏன்னா இவாள்லாம் தாரகன், சிம்மமுகன், சூரபத்மன், தேவர் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி அசுராஸ். பிரதாப தாரகாதிகர். அதனாலதான் தீட்சிதர் மேல எடுத்துன்னு போயிட்டார். அந்த ராகத்தோட ஃப்ளோலயே அந்த பாவத்தை கன்வே பண்றோம். பிரதாப அப்படின்னு கீழே பாடியிருந்தா எஃபெக்டாவே இருந்திருக்காது. பிரதாப பிரதாப, பிரதாபனா இம்மென்ஸ் பவர் இருக்கக்கூடியவன்னு பிரதாபன்னு சொல்லுவோம். தாரகாதிஹர தீரோ. அடுத்தது another aspect. One side is the warrior, அடுத்த சைட்ல கணேசனோட தம்பி. அதுதான் அடுத்த வேர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடியா. அதை எவ்வளவு அழகா சொல்றார். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த அசுரனுக்கு பிரதாபங்கிற வேர்டை போட்டிருக்கார். ஒரு அசுரனை இவ்வளவோ தூக்கி வச்சுட்டோம், சுவாமியே சுவாமியோட தம்பியே கொஞ்சம் நல்ல வேர்டு யூஸ் பண்ணி ஜம்முன்னு பிரசன்ட் பண்ணிண்டாமா. அதுக்கு பிரபல கணேசனுஜ ஷடக்ஷரோ. அகெயின் ஹால்மார்க் ஆஃப் தீக்ஷிதர், ஐடியாஸ் நிறைய இருக்கும் ஒரே ஒரு ஃப்ரேஸ்ல. பிரபல கணேசானுஜன், அவரோட பிரதர் இருக்கானே கணேசன், he is பிரபல, he is also equally if not more powerful. அந்த மாதிரி கணேசனுக்கு he is the younger brotherன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு உகுந்தமா இருக்கக்கூடிய ஷடக்ஷர மந்திரத்தை எங்கேயோ நம்ம அந்த ஃப்ரேஸை மிஸ் பண்ணிடுவோம் பாடும்போது. ராகத்தோட அழகுல லயிச்சு போய் ஷடக்ஷரோ, நம்ம கணேசர் பத்தி ஏதோ சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு மைண்ட் அங்க போறதுக்குள்ள சுவாமியோட மந்திரத்தை அவர் அழகா சொல்லி முடிக்கிறார். பிரபல கணேசா நூஜ ஷடக்ஷரோ. பிரபல கணேசங்கிற வார்த்தைக்கு இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, திருச்செந்தூர்ல முதல்ல போனோன்னா நேரா சுவாமிகிட்ட போகக்கூடாது. போற வழியில துண்டி விநாயகர்னு இருக்கார், இல்லைன்னா தூண்டுகை விநாயகர்னு பேரு அந்த கோவில். அந்த இடத்துல அப்படிதான் அந்த சுவாமியை சொல்றா. அந்த விநாயகரை போய் தரிசனம் பண்ணின அப்புறம்தான் நம்ம வந்து முருகன்கிட்ட போனோம். அங்க என்ன ஐதீகம் சொல்றான்னா, அந்த பிள்ளையார் வந்து காமிச்சு கொடுக்குற, தூண்டுவரா நம்மள, பின்னாடி போ, என்னோட தம்பி இருக்கான், பவர்ஃபுல்லா இருக்கான், அவன்கிட்ட போ, எல்லாமே சரியா போயிடும்னு அந்த பிள்ளையார் அங்க வந்து தூண்டுறதுனால தூண்டுகை விநாயகர்னு அங்க பேரு. ப்ராபப்ளி இட் இஸ் அ வெரி தமிழைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டுண்டி விநாயகர். காசியில டுண்டி விநாயகர் ரொம்ப ஃபேமஸ். அதனால தானே தீட்சிதருக்கு அந்த ஞாபகம். காசி அண்ட் தீட்சிதர் ஆர் வெரி இன்டிமேட்லி கனெக்டட். ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் காசியில தன்னோட குருவோட இருந்திருக்கார். அங்கேருந்து அவருக்கு விட்டு வரத்துக்கு இஷ்டமே இல்லை. ஸோ காசியில இருந்து அங்க மந்திர சித்தி பண்ணி டெய்லி அந்த சுவாமி சந்நிதிக்கெல்லாம் போயிருப்பார். அங்க டுண்டி விநாயகர் ரொம்ப விசேஷம். இங்க மாயவரத்துலயும் அந்த துலாகாட்ஸ் இதுல கூட டுண்டி விநாயகர் கோவில் இருக்கு. அங்கேயும் ரொம்ப பெரிய கீர்த்தன தீட்சிதர் பண்ணியிருக்கார். ஸோ இங்க இருக்கக்கூடிய டுண்டி விநாயகரை இந்த மாதிரி அழகா இந்த கீர்த்தனையில இங்க மென்ஷன் பண்ணியிருக்கார். ஷடக்ஷரோங்கிற மந்திரம், சரவண பவ, அதை பத்தி சொல்லணும்னா அதுக்கே ஒரு நிறைய இது வேணும். எக்கச்சக்கமான பவர், விஷயங்கள், தத்துவங்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அதை மென்ஷன் பண்ற. இப்ப இந்த கிருத்தியில பார்த்தோம்னா இந்த சரணத்துல சிஷ்டன்னு ஆரம்பிச்சு சிதிகண்டாத்மஜன் ஃபர்ஸ்ட் லைன்ல அப்பாவை மென்ஷன் பண்ணி 2-3 லைன்ஸ் முடிஞ்ச உடனே பிள்ளையாரையும் சேர்த்து மென்ஷன் பண்றார். பியூட்டி இஸ் சிவா, முருகன்,
பிள்ளையார். 3 பேருமே ஈக்குவலான தேஜஸ், ஈக்குவலான பவர், ஈக்குவலான எமினன்ஸ். அத காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கார். இந்த 3 பேரையும் சேர்த்து இதே ஐடியாவை சேர்த்து ஒரே ஒரு ஃப்ரேஸ்ல இன்னொரு கீர்த்தனை, பிள்ளையார் மேல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனை, அதுல தீட்சிதர் பாடியிருக்கார். இந்த ராகத்துக்கு பேரு நவரோஜ். ஹஸ்திவதனாய நமஸ்துப்யம் ஸ்திவதனாய நமஸ்துப்யம் டக்கமயமல்டபே சிம்ஹாசன ஸ்திதாய ஸ்திவதனாய. ரொம்ப நிதானமா பெரிய ஒரு மகாகணபதி ஜம்மன் ஒரு கோல்டன் சிம்ஹாசனத்துல உட்கார்ற மாதிரி தீட்சிதர் இந்த கிருத்தியில போர்ட்ரே பண்றார். மந்திர சாஸ்திரத்துல அந்த மகாகணபதி ஸ்வரூபம், மகாகணபதி தியானத்துல அந்த சுவாமி என்னெல்லாம் கையில வச்சுட்டு இருக்காரு, எப்படியெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு எல்லாம் தியான ஸ்லோகத்துல இருக்கும். அந்த அப்படியே அந்த தியான ஸ்லோகத்தையே இதுல இன்கார்பரேட் பண்ற மாதிரி அந்த கிருத்தியில வரும். பிருந்தம் அனுகிரகம் இருந்தா அந்த கிருத்தி வேற எப்பாதும் பின்னாடி ஒரு சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு அனுபவிக்கலாம். இப்ப இந்த இடத்துல கான்டெக்ஸ்டுவலி என்ன ஒரு ரெஃபரன்ஸ்னா, அதுல கடைசியில ஹிமாத்ரி தனயானன பங்கஜ ஹிரண்யகர்பாய சுமனசே உமாரமண குமார குருகுஹ சமானவரோஜசே மஹசே ஹிமாத்ரி தனயானன பங்கஜ ஹிரண்ய கர்பாய சுமனசே உமாரமண குமார குருகுஹ சமானவரோஜசே மஹசே ஸ்திவதனாய. அந்த ஹ எடுக்கிற விதமே ஒரு பெரிய பிள்ளையார் அழகா கீழேந்து அந்த தும்பிக்கைய மேல இப்படி ஸ்லோ மோஷன்ல போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஹஸ்திவதனாய எலிஃபென்ட் ஃபேஸ்ட்ங்கிறதா விஷயம். அதை எவ்வளோ ஒரு கிளைடா கொண்டு போய் அந்த ராகத்துல நம்மளோட மனசே இழுத்துட்டு போய் அந்த இமேஜரி ஆஃப் விநாயகரை காமிச்சு ஒரு ஃப்ரேஸ்ல ஒன்லி மகான் கேன் லைக் தீட்சிதர் கேன் டூ இட். இந்த இடத்துல உமாரமண குமார குருகுஹ சமான வரோஜசே மஹசே. முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ராக முத்திரையை ரொம்ப அழகா கொண்டு வர. நவரோஜ்ங்கிற ராகம் மீனிங்ஃபுல்லா இங்க கொண்டு வந்திருக்கார். உமாரமணன்னா சிவன், குமாரன்னா முருகன், குருகுஹன் தன்னோட முத்திரை. அவ 2 பேருக்கும் சமான வரோஜசே, பிள்ளையாருக்கு அவ 2 பேரோட ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ், ஒரு ஓஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கக்கூடிய 3 பேரும் ஒரு சொரூபம் தான். இட் இஸ் ஜஸ்ட் 1 divided into 3 in 3 different aspects. மஹசே அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அதே ஐடியாவை இங்கேயும் ரொம்ப அழகா சொல்றார். பிரபல கணேசானுஜ அப்படின்னு சொல்லி முன்னாடி ஆரம்பிக்கிறதுலயே சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு அவர் ரொம்ப அழகா சொல்றார். திருச்செந்தூருக்குன்னு உகந்த சில 2-3 விஷயங்கள் இருக்கு. அது டுவர்ட்ஸ் தி எண்ட் நான் சொல்றேன். அப்புறம் இந்த சுவாமிய வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணினா என்ன கிடைக்குங்கிற
என்ன வேணா தருவார். ஏன்னா அவர் பக்த மந்தார, பக்தர்களுக்கு கல்பத்தரு மாதிரி இருக்கக்கூடியவர். கல்பத்தருன்னா அந்த கல்ப விருட்சம் இருக்கு பாருங்க, தேவலோகத்து கல்ப விருட்சம். அதுக்கு போய் என்ன கேட்டாலும் தருவார். ஆனா அது நம்ம தேவலோகத்துக்கு போய் நின்னாதான் கேட்கணும். இங்க இருந்தெல்லாம் நினைச்சா கிடைக்காது. அதெல்லாம் அந்த மரத்துக்கு அடியில நின்று மரத்தை பார்த்துட்டு வேண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மூடு சரியா இருந்தா நம்மளுக்கு தரும். சுவாமி அப்படி இல்லை, நம்ம இங்கே நின்றுண்டே திருச்செந்தூர் முருகனை நினைச்சா, உண்மையான மனசோட சுத்தமான பக்தியோட நினைச்சா வரப்பிரசாதி. சபுத்ரான் கலத்திரம் எல்லாமே கொடுப்பாருங்கிறது ஆதிசங்கரர் சொல்றார். அதுதான் பக்த மந்தார. அகெயின் சதாயுஷ்பிரத பக்த மந்தார, ஆயுர் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். சதாயுஷ்பிரத பக்த மந்தார. மேலேந்து ஆரம்பிக்கிற இந்த போர்ஷன் மாத்திரம் கொஞ்சம் கூடி இட் இஸ் கால்ட் மத்தியம கால சரணம்னு பேரு. கொஞ்சம் ஃபாஸ்டா வரக்கூடியது. शरतायुष्प्रद भक्त मंदार शंखाभिषेकाद्युपचारः. शतायुष्प्रद भक्त मंदारः शंखाभिषेकाद्युपचारः. அங்க நடக்கக்கூடிய விசேஷமான சங்காபிஷேக பூஜைகள். சங்காபிஷேகாதி ஆதிபதத்தினால ஆல் தி பூஜாஸ், ஸ்பெஷல் பூஜா, நித்திய பூஜாஸ், எனிதிங் விசேஷமானது திருச்செந்தூர்ல நடக்கிறது எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஃப்ரேஸ்ல அவர் கவர் பண்றார் தீட்சிதர். சங்காபிஷேகாத்யுபசாரா க்ஷிதீஷ பூஜித திவ்யாம்பரோ. சுவாமி போட்டு இது அகெயின் ரெண்டு ஐடியாஸை மிக்ஸ் பண்ற. திவ்யாம்பரோனா போட்டுருக்கிற வஸ்திரம் அப்படி ஜொலிக்கிறதா சுவாமிக்கு. விதவிதமான அலங்கார பிரியன் முருகன். இந்த இடத்துல ரொம்ப அலங்கார பிரியன். அலங்காரங்கள் ரொம்ப விசேஷமா இருக்கும் திருச்செந்தூர்ல. அதை இண்டிகேட் பண்ற. க்ஷிதீஷ பூஜித திவ்யாம்பரோ அப்படின்னு சொல்றார். க்ஷிதீஷன ராஜாக்கள்னு அர்த்தம். திருச்செந்தூர்ல டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்தும் சரி, மித்தாலஜிக்கல் அக்கௌண்ட்ஸ்ல இருந்தும் சரி, மித்தாலஜிலேருந்தே நிறைய இருக்கு. ராஜாக்குமார் நிறைய பூஜை பண்ணினா சுவாமிய. ஏன்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய சுவாமி. ஜெயந்திபுரம்னு திருச்செந்தூருக்கு ஒரு பேர் இருக்கு. பின்காலத்துல பாண்டிய, சேர, சோழ, அப்புறம் மிடிவல் நாயக்ஸ், தஞ்சாவூர், ட்ரவன்கோர் மகாராஜா மார்த்தாண்டவர்மா ட்ரவன்கோர், நிறைய ராஜாக்கள் பூஜை பண்ணியிருக்காளாம் முருகன். பூஜை பண்ணியிருக்கா இந்த சென்ஸ் நிறைய என்டோமெண்ட்ஸ் பண்ணியிருக்கா. அதுக்கு நம்ம இன்ஸ்கிரிப்ஷனே இருக்கு. வரகுண பாண்டிய ராஜா 875 அந்த செஞ்சுரியில இருந்தவர். அந்த காலத்துல 1400 கோல்டு காயின்ஸ் கொடுத்திருக்காராம் சுவாமிக்கு. அதை வச்சுட்டு அதோட இன்ட்ரெஸ்ட்ல சுவாமியோட பூஜை இதெல்லாம் நடக்கணும். அந்த காலத்துல நிறைய அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இது. திருச்செந்தூர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. கொஞ்ச நாளைக்கு அந்த விக்கிரகம் இருக்கல. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த கதை. யாருக்காவது தெரியும்னா சொல்லலாம். அது என்னாச்சு, 17th century. அப்போ நாயக் ரூலர்ஸ் இருந்தா மதுரையில எல்லாம். அந்த டைம்ல டச் பீப்புள் நிறைய ஆக்கிரமணம் பண்ணி திருச்செந்தூரே ஆக்கிபை பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 4-5 years ஐ திங்க். இந்த 1648 or so டேட் ஐ டோன்ட் ரிமெம்பர். 17th centuryல பூஜையெல்லாம் நின்று போயிடுது. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த நாயக் ரூலரோட இனிஷியேட்டிவ்னால அவளை துரத்திட்டான். அவள் சும்மா போல. சுவாமியோட விக்கிரகம் இருக்கு இல்லையா, அது அவ அது கோல்டு விக்கிரகம் நினைச்சுன்னு போட்டா. ஈவன் அதர்வைஸ் they would have taken it. தூக்கின்னு போயிட்டாங்க. எல்லாரும் திண்டாடுறா, அதை ப்ரிவென்ட் பண்ண முடியல. தூக்கின்னு போய் அவ ஷிப்ல போயிட்டு இருக்கா. அந்த விக்கிரகம் தூக்கின்னு போனான்னு சொன்னா நடராஜர் விக்கிரகத்தையும் தூக்கின்னு போனான்னு இன்னொரு அக்கௌண்ட் சொல்றது. நடு கடல்ல போகும்போது ஒரு டெரிபிள் ஸ்டார்ம் வருது. ஷிப் இஸ் கோயிங் டு சிங்க். அந்த அளவுக்கு அவளுக்கு என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல.
ஒரு அக்கௌண்ட்ல என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் அக்கௌண்ட் என்ன சொல்றதுன்னா அவளுக்கே தோண ஆரம்பிச்சுடுது, சரி என்னத்தையும் தூக்கின்னு வரோமே நம்ம, அதனாலதானோ அந்த வாட் எவர் இட் இஸ் ஒரு அந்த அங்க லோக்கல் பீப்புளோட காட் இல்லையா, ஸோ அது தூக்கின்னு வந்துட்டோமே அதனால நம்மளுக்கு இதுவா இருக்கா அப்படின்னுட்டு. இன்னொரு அக்கௌண்ட்ல என்ன சொல்லியிருக்கா, இது எவ்வளவு தூரம் எனக்கு உண்மை தெரியல, ரொம்ப வெயிட்டா இருக்கும் இல்லையோ, ஸோ அதனால அவ அதை எடுத்து தூக்கி கீழே போட்டா, டு ஆங்கர் த ஷிப். ஷிப்புக்கு ஆங்கர் இருக்கும் எப்பவுமே கீழே. வாட் எவர் இட் இஸ் அந்த விக்கிரகங்களை எடுத்து கீழே போட்டுட்டா. தே த்ரூ இட் இன்டு த சீ. நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி கேட்கவே முடியாது. இப்போ அந்த சமயத்துல இருந்தவாளுக்கு எப்படி இருந்திருக்கும். நடுக்கடல்ல எங்கேயோ போட்டுட்டா. மிராக்குலஸ்லி த ஸ்டார்ம் ஸ்டாப்ட். அவா பின்ன அதை எடுக்க ரிட்ரீவே பண்ணல, அவா போயிட்டா. பட் இங்கே இவாளுக்கு சுவாமி இல்லை, பூஜை இல்லை, சுவாமி இல்லை. ரொம்ப ரொம்ப தாபப்பட்டு ரொம்ப இது பண்ணி நிறைய டெவோட்டீஸ்க்கு ரொம்பவே ஒரு இட் வாஸ் அ வெரி பீரியட் ஆஃப் ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட். இப்போ வடமலையப்ப பிள்ளை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ப்ராமினன்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர், நாயக்கோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், லோக்கல் சீஃப்டன்னே வச்சுக்கலாம், அவரோடு கனவுல சுவாமி வந்து காமிச்சு கொடுக்குறார். நீ கடல்ல போ, இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் இருக்கேன், என்ன நீ வந்து தூக்கின் வா. அந்த இடம் எப்படி தெரியும்னா, மேல கருடன் சுத்தின் இருப்பார், அண்ட் அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் will be floating on the sea. It will not be sinking, it will be floating. ஸோ இவர் ஒரே சந்தோஷத்துல நெக்ஸ்ட் டே நிறைய ஃபிஷர்மென்லாம் எடுத்துட்டு அப்படி போய் தேடி தேடி தே கேம் டு தட் பிளேஸ். அப்புறம் கீழே போய் அந்த விக்கிரகத்தை ரிட்ரீவ் பண்ணி திருப்பி திருச்செந்தூருக்கு சுவாமி வந்தார். நம்ம நினைச்சு பார்க்கணும் இவாளோட பக்தி என்ன. இதுவும் சுவாமியோட ஒரு விளையாட்டு தான், இல்லைன்னு இல்லை, பட் அவருக்கு அது விளையாட்டு, பக்தர்களுக்கு அப்படி இல்லை. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சுவாமியோட கனவுல வந்திருக்கும். நெக்ஸ்ட் டே போய் தேடி 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 முருகா முருகா முருகான்னு தேடி அந்த விக்கிரகத்தை பார்த்து அதை லொக்கேட் பண்ணி அதை கையில எடுத்து அந்த தட் மொமெண்ட் வி மஸ்ட் இமேஜின் ஹிஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எப்படி அந்த பக்தி பரவசத்துல உருகி இருக்கும், அப்பா நம்மளுக்கு நம்ம சுவாமி கிடைச்சிட்டானே, அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த ஈடுபாடு, தட் இஸ் ட்ரூ பக்தி. அப்புறம் எடுத்துன்னு வந்து சுவாமி எங்க திருப்பி ரீபிரதிஷ்டை பண்ணி பூஜை இத்தியாதிகள் நடந்ததுன்னு ஒரு சரித்திரம் இருக்கு. ட்ரவன்கோர் மகாராஜாஸ் கூடி அந்த இதுக்கு இது பண்ணியிருக்கா. அண்ட் லேட்டர் ஸ்டேஜ்ல ஆல்சோ வீரபாண்டி கட்டபொம்மனுக்கும் திருச்செந்தூர் முருகன் மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. அவ அப்பா ஆல்சோ ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி, ஜெகவீர கட்டபொம்மன்னு பேரு. அவ விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்லுவா. அந்த மகாராஜாவும் மகாராணியும் வந்து இந்த ராணி தன்னோட இருக்கிற எல்லா ஜுவல்ஸையும் முருகனுக்கு சமர்ப்பணம் பண்ணினான். ஒரே ஒரு நெக்லஸ் தவிர, அந்த நெக்லஸ் நன்னா இருக்கும், தங்கம் வைரம் எல்லாம் பதிச்சதோ என்னமோ தெரியல. ஆஃப்டர் ஆல் நம்மளுக்குமே இருக்கும் போது எல்லாத்தையும் கொடுப்போம், சரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், டசன்ட் மேட்டர் நம்மளுக்கு தோணும். என்னதான் அன்லஸ் we are அவ்வளோ நம்மள்கிட்ட இல்லை சொல்றேன். அப்போ அந்த ஒன்னே ஒன்று வச்சுட்டு பாக்கி பூரா கொடுத்துட்டா சுவாமி. வேண்டின்றது எல்லாமே கொடுக்குறேன்ட்டு. பட் சரி லாஸ்ட் மினிட் ஒரு சபலத்துல வச்சுட்டா. அன்னைக்கு ராத்திரி சுவாமி அவரோட கனவுல வந்த, இந்த அம்மாவோட கனவுல வரல, வந்தா தருவாளோ மாட்டால தெரியாது, விடணும். அது எப்படி வந்து கேட்கிறார் அகெயின், இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரூ 100%, பட் ஸ்டில் சுவாமியோட எப்படி எல்லாம் விளையாடுறாருங்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து நீங்க என்னெல்லாமோ சமர்ப்பணம் பண்ணினேன், அதுல ஒரு மாலை மாத்திரம் இருக்கல, ஒரு நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்குமாமே. எனக்கு தெரியாது, நான் பார்த்துட்டுல, என்ன பண்றது, வள்ளி பார்த்துட்டா. அத லேடிஸ் கரெக்டா நோட் பண்ணுவாளோ இல்லையோ என்னெல்லாம் வந்திருக்கு, வாட் இஸ் தேர். அவ பார்த்துட்டு அவ ஆசைப்பட்டுட்டா. அப்புறம் எல்லா ஆர்னமெண்ட்ஸ் வந்தப்ப அந்த ஆர்னமெண்ட் இருக்குல்ல, ஏன்னா அது எங்கேன்னு அவ கேட்டா. எனக்கு என்ன தெரியும், எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ பக்தன் வந்து வச்சா எனக்கு என்ன தெரியும் என்ன இருக்கு ஏது இருக்குன்னுட்டு. இல்ல அந்த இது ரொம்ப அழகா இருக்குமே, எனக்கு வேணும். எனக்கு இல்ல அந்த மாதிரி தங்க பதக்கம் என்கிட்ட கிடையாது, எனக்கு வேணும்ட்டு என்ன போட்டு பிடுங்குறா. நானும் ஆண்டி, நான் எங்க போய் அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்பேன், அதனால நீ எதான் பண்ணேப்பான்னு சுவாமி வந்து கனவுல சொன்னாராம். நெக்ஸ்ட் டே அவர் எழுந்திருந்து வைஃப்ட சொன்னார். தேங்க்ஃபுல்லி அவளுக்கும் அதே சேம் வேவ் லெங்க்ல இருந்ததுனால
அவள் திருப்பி போய் அந்த சமர்ப்பணம் பண்ணினான்னு ஒரு கதை. அஃப்கோர்ஸ் இது சுவாமி கேட்டார், ஆல் தட் இஸ் நம்ம என்ன வேண்டின்னு இருக்கோமோ அது அப்படியே நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றோம். சுவாமிக்கும் சரி வள்ளிக்கும் சரி அவ ஜுவல்ஸ் எல்லாம் கேட்கிறாளான்னா தட் இஸ் பார்ட் ஆஃப் தி அந்த லெவல் ஆஃப் கனெக்டிவிட்டி. நம்மளோட மனசுங்கிற ஜுவல்ல தான் எல்லாருமே கேட்கிறான். அதே மாதிரி அந்த கட்டபொம்மன் அவருக்கு இன்னொரு பழக்கம்னா, அவர் இருந்த ஏரியா, அவர் இருக்கிற ரெசிடென்ஸ் கொஞ்சம் திருச்செந்தூர்ல நிறைய கிலோமீட்டர்ஸ் அவே. ஆனா என்ன பழக்கம்னா, திருச்செந்தூர்ல மத்தியானம் சுவாமிக்கு நைவேத்தியம் ஆனப்புறம் தான் சாப்பிடுகிறோம். அது எப்படி தெரியும்? அந்த காலத்துல போன் வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதுக்காக he constructed at about every 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெல் டவர், இன்னும் அந்த ஏரியால கொஞ்சம் 2-3 பெல் டவர்ஸ் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இன்னும் இருக்குன்னு சொல்லுவா. ஒவ்வொரு பெல் டவருக்கும் ஒரு ஆளை போட்டார். அங்க சுவாமியோட மணி அடிச்சோடனே நல்லா கேட்கும். ஃபர்ஸ்ட் பெல் டவர்ல அந்த ஆள் மணி அடிப்பார். ஸோ அந்த சத்தம் கேட்டோடனே செகண்ட் பெல் டவர் ரிலே ரேஸ் மாதிரி அவர் அடிப்பார். அது கேட்டோன்னே தேர்ட், அது கேட்டோன்னே ஃபோர்த், அப்படி அடிச்சு தட் சவுண்ட் யூஸ் டு ரீச் தி ராஜா. அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு நைவேத்தியம் ஆயாச்சு, நம்ம சாப்பிடலான்னு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு பக்தி இருந்தக்கூடியவா. வீரபாண்டி கட்டபொம்மன் வர்ஷிப் பண்ண ஒரு முருகன் ஐடல் கூடி இப்போ அங்க சுவாமி இதுல கோவில்ல வச்சிருக்கான்னு கேள்வி. ஸோ இந்த மாதிரி அவ்வளோ அழகா விளையாடி இருக்கார் முருகன். கொஞ்சம் லேட்டர் இதுல அந்த டைம்ல இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கார். அப்ப சுவாமிக்கு எல்லா உற்சவம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம சுவாமிக்கு விஷரியால வீசுவா இல்லையா, நம்ம அதை பாவபூர்வகமா பண்றோம், அது பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன புரியும் அதுக்கு? வாட் டு தே அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் பாவா? என்ன உன் சுவாமிக்கு வேர்க்குமான்னு கேட்டார். பெருசா உட்காந்து விசிறின்னு இருக்கே வேர்க்குமான்ட்டு. அந்த பிரீஸ்ட் ஒண்ணுமே சொல்லல, மேல இருக்கிற வஸ்திரத்தை மாத்திரம் நகர்த்தி காமிச்சார். உள்ள சாஃப்ட் வஸ்திரம் தேங்க்ஃபுல்லி அவர் போட்டார். அது அப்படியே சொட்ட சொட்ட நனைஞ்சிருக்கு. அவன் அசந்து போயிட்டான். அப்படியே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. டஸ் யூர் காட் ஸ்வெட் கேட்டவன் அப்படியே கை கூப்பிட்டு. அவரும் கொஞ்சம் சில்வர் வெசல்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவா. ஸோ சுவாமி மனசு வச்சார்னா நம்மளை ஆட்கொள்ளணும்னு சுவாமி நினைக்கணும். யமேவ ஏஷ விருணுத்தே ஆத்மான்னு உபனிஷத் சொல்றது. ஸோ அந்த சுவாமி நினைக்க வைக்கிறதுக்கு நம்ம பக்தி பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ அனுகிரகம் வருங்கிறது தெரியாது, நம்மளால சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு டைம்ல ஒரு அனுகிரகம். ஸோ அதுக்கு நம்ம நம்மளோட எஃபர்ட்ஸ் கன்சிஸ்டண்டா எப்பவுமே இருந்துட்டே இருக்கணுங்கிறதுக்கு இந்த லிட்டில் இன்சிடென்ட்ஸ் எல்லா கோவில்களையும் இந்த மாதிரி இருக்கும், பக்தி பூர்வமான இன்சிடென்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி க்ஷிதீஷ பூஜித திவ்யாம்பரோ நவவீரானந்த வர குருகுஹோ. முருகன் அவதாரம் ஆன உடனே நவவீரர்களும் அவதாரமானா அதை பத்தியும் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்வதியோட சலங்கையிலேருந்து ஸ்ரீகள் உண்டாய் அவள்கிட்டேருந்து நவவீரர்கள் வரா. எல்லா இடத்துலயும் நவவீரர்கள் இருப்பா. இந்த இடத்துல ரொம்பவே விசேஷம். ஏன்னா அந்த இடத்துல சூரசம்ஹாரம் ஆர்மியோட கேப்டன்ஸ் இந்த நவவீரல் தானே. ஸோ நவவீரானந்த வர குருகுஹோ. இன்ஃபேக்ட் திருச்செந்தூருக்கு காவல் தெய்வமே வீரபாகுன்னு சொல்லுவா. அதனால வீரபாகு பட்டணம்னே திருச்செந்தூருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த இடத்துல வீரபாகுக்கு தான் முக்கியத்துவம் ஜாஸ்தி. அவரோட பூஜை இதெல்லாம் முடிஞ்சப்பதான் மூலவர்க்கே பூஜை. அந்த நவவீரர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், திருச்செந்தூர்ல இம்பார்ட்டன்ட், முருகனுக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவ ஸ்டான்ச் லாயலிஸ்ட். எப்போ பார்ட்டி பிரியும் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பார்ட்டி எப்பவுமே இருக்கும், எட்டர்னலி. நோ டிவிஷன் இன் தட் பார்ட்டி அட் ஆல். எப்பவுமே 9, எப்பவுமே 9, அப்பவும் 9, இப்பவும் 9. ஆனா ஈச் 9 இஸ் ஈக்குவல் டு 9 crores. அந்த மாதிரி ஒரு டெவோஷன், லாயல்ட்டி, வீரம் எல்லாமே எப்பவுமே சுவாமி கூடயே இருக்கக்கூடியவா. அதனால இருந்தாலும் தீட்சிதர் அவள் பத்தி பாடும்போது நவவீரா அப்படின்னு மேல பாடுறாரு. அத ஹையஸ்ட் நோட் இந்த ராகா, அந்த மேல் மத்தியமும் இருக்கே, அதை டச் பண்ணி அந்த பக்தாலே அவள் அப்படி தூக்கி வச்சு நவவீரானந்த வர குரு குஹோ அப்படின்னு பாடி இந்த ரொம்ப அழகான கிருத்திய தீட்சிதர் முடிக்கிறார். போன வாட்டி இந்த கிருதி பண்ணினப்போ எனக்கு தெரியல அடுத்த இதை எப்போ பிருந்து ஏற்பாடு பண்ணுவேங்கிற ஐடியாவே இருக்கல.
அண்ட் இந்த மனசுல இருந்துட்டே இருந்தது. ஸோ சுவாமி பத்தி ஆரம்பிச்சிருக்கோம், திருச்செந்தூர் முருகனோட பாதி இதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாக்கி எப்போ நம்ம கையில எதுவுமே இல்லைங்கிறதுக்கு சொல்ல வரேன். ரெண்டு எப்போ சங்கல்பம் பண்றானோ அப்போதான். திடீர்னு ரெண்டு நாள் கூட ஆல சங்கல்பம் பண்ணி, திடீர்னு இன்ஃபேக்ட் நேத்திக்கு தான் ஆக்சுவலி சங்கல்பம் பண்ணி. இந்த கிருதி எனக்கு பரிச்சயம் கிடையாது, ஆனா எப்படியோ பிருந்தோட அனுகிரகத்துல அதை கத்துண்டு ஏதோ எவ்வளோ முடியுமோ அதை கொஞ்சம் சமர்ப்பணம் பண்ணி அவனோட பாதத்திலையும் குருதேவர் பாதத்திலையும் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த என்ன பேச வைக்கிறானோ, எப்ப பேச வைக்கிறானோ, பிருந்தோட அனுகிரகம். ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீ பிருந்து குருதேவா. சுப்பிரமணிய சுவாமினா ஜெய. திருச்செந்தூர் முருகனை பற்றின கிருதியை தீட்சிதர் அனுபவிச்ச ரீதியில இன்னுமா நமக்கு அதனுடைய சாராம்சம், தத்துவார்த்தம், அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கதைகள் இதெல்லாம் சொல்லி புரிய வச்சா நமக்கு கிருதி அனுபவிக்க முடிகிறதோ இல்லையோ, இல்லை அதோடைய இருக்க வார்த்தைகள்ல நமக்கு புரிகிறதோ இல்லையோ, திருச்செந்தூர்னு சொன்னாலே முருகனுடைய மகிமைகள் எல்லாம் நமக்கு நல்லா அனுபவத்துக்கு வருது. முருகனை வழிபடாதவா யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது திருச்செந்தூர் முருகன் சொல்லும் பொழுது நிறைய கதைகள், நமக்கு தெரிஞ்ச கதைகள், தெரியாத கதைகள் எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி ஒரு கிருதியை ஒரு பாட்டை பாடும் பொழுதும் நம்ம அந்த பாட்டுக்கு உரித்தாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சுண்டு அந்த தெய்வ சம்பந்தப்பட்ட கதைகள், அதனுடைய தத்துவங்கள் எல்லாம் நாம கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி ஆஸ்வாதனம் பண்றோம், அனுபவிக்கிறோம். நாம திருச்செந்தூருக்கு போயிருக்கலாம், போகாம இருக்கலாம், இல்லை நமக்கு முருகப்பெருமானுடைய கதைகள் தெரியலாம், தெரியாம இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பிருந்தமா அந்த கிருதியை பாடி அதுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு மீனிங் சொன்னா கூட நமக்கு மனசுக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அது முருகன்னு கிடையாது, எந்த தெய்வத்தை பத்தி நாளைக்கு வேற கிருதியை எடுத்துட்டு கிருஷ்ணனை பத்தி பாடினாலும் சரி, அம்பாளை பத்தி பாடினாலும் சரி, ஏன் அந்த ஈர்ப்பு நமக்கு வருதுன்னு சொன்னா, அந்த மகான்கள் எல்லாம் அப்படி தெய்வத்துக்கிட்ட ஒன்றி பக்தியோட தெய்வமே அவளுடைய வாக்குல உட்கார்ந்துட்டு மனசுல உட்கார்ந்துட்டு இந்த கிருதிகள்லாம் பாடி இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. எப்படி புராணங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் தெய்வ முத்திரை வச்சிருக்கோ, அது மாதிரி மகான்களுடைய கீர்த்தனைகள் எல்லாத்துலேயும் தெய்வ முத்திரை இருக்கு. குருகுகா என்ற தீட்சிதர் முத்திரை இருக்கோ இல்லையோ, முருகனுடைய முத்திரை நிறைய இருக்கு. தியாகராஜ சுவாமிகள் எடுத்துன்னா ராம முத்திரை இருக்கு, ஆஞ்சநேயருடைய முத்திரை இருக்கு. இப்படி எல்லாம் பலவிதமா பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கு. அதனாலதான் அந்த கீர்த்தனைகள், அந்த பாட்டுகள் எல்லாம் அதுக்கு இருக்கக்கூடிய ராகத்தெல்லாம் மாத்தாமல் அப்படியே பாடி அப்படியே அனுபவிக்கணும் சொல்றதுக்கு காரணமே அதுதான். அப்படி திருச்செந்தூர் முருகனை பத்தின ஒரு கிருத்தியை நடுவில் விட்டார். ஏமா இவ்வளவு நாள் ஆயிடுத்தேன்னு பிருந்துமாக்கும் புரியல. நானும் அதை பத்தி யோசனை பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு. திருச்செந்தூர் கிருத்தி ஏன் நடுவில் விட்டு போச்சு, இன்னைக்குதான் அதுக்கு இப்போ சொல்லும் போதுதான் புரிஞ்சுது. முருகனே பாதியில விட்டு ஓடி போயிட்டார்ல, தண்ணியில போய் விழுந்துட்டாரு. சமுத்திரத்துல போய் விழுந்து அவர் ரொம்ப நாள் கழிஞ்சுன்னு திரும்பி வந்தார். அப்ப இந்த கேப் வேணும்ல, அதனால திருச்செந்தூர் முருகன் என்ன பண்ணார், இந்த கேப்பை கொடுத்து திரும்பி முடிச்சு விட்டார். அதுல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த ஊர் சுவாமி முருகன் இப்படிதான் லீல பண்ணணும்னு அவர் வச்சிருந்தார். அதே மாதிரி நீ என் கதையை சொன்னாலும் கேப்பு கொடுத்து நான் கொஞ்ச நாள் சமுதிரத்து அடியிலலாம் இருந்து எல்லாம் திண்டாடி மண்டை கலங்குங்கோ, அதுக்கப்புறமா வரும்போது சமுத்திர தண்ணியில் இது எடுத்துன்னு வரேன்னு மழையோட விட்டார். எப்படி பாரு, அதுதான் சக்தி. அதுதான் அந்த தீட்சிதருடைய கிருத்திக்கு இருக்கிற சக்தி, முருகனுக்கு இருக்கிற சக்தி. அது நமக்கு நமக்கு புரியாத விஷயத்த, அனுபவத்தை நான் இருக்கேன்னு காட்டுவேன், ஏதோ ஒரு விதத்துல காட்டுவேன். அது நம்ம எப்படி இருக்காரு காட்டுறாருங்கிறத நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி அனலைஸ் பண்ணி புத்தியை பகவான்கிட்ட கொடுத்தானா அவன் புரிய வச்சுருவோம். அவ்வளவுதான். அந்த மாதிரி தியாகராஜ சுவாமிகள் ராமர் விக்கிரகத்தை துவைச்சிட்டு வரலையா, அதுக்கப்புறம் அவர் கிடைச்ச ஆனந்தம். அது மாதிரி இப்போ இன்னைக்கு நமக்கு திரும்பவும் முருகப்பெருமான் திரும்பி வந்துவிட்டான் திருச்செந்தூருக்கு. இப்போ அடுத்த க்ஷேத்திரத்துக்கு ஜாலியாக போய் சுற்றிட்டு நம்ம ஆரம்பிச்சு, மாமா கேட்ட மாதிரி அது பாட்டுக்கு முருகன் திரும்பி சுத்த ஆரம்பிச்சிருவார், தைரியமாக சுத்த ஆரம்பிச்சிருவார். அந்த கேப் முருகனா ஏற்படுத்தின கேப். அதுதானே வழியை மேற்கொண்டு மறுபடியும் சீக்கிரமாக முருகனுடைய அனுபவத்தை தீட்சர் மூலமாக அனுபவிப்போம்னு சொல்லிக்கொண்டு
நாளையிலேருந்து வழக்கம் போல நித்திய சத்சங்கம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்பரை 7:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மேல குருவாயூரப்பன் சந்நிதி, பிள்ளையார் சந்நிதியுடைய வாசக்கால் முகூர்த்தம். அந்த சந்நிதிக்கு வாசக்கால்லாம் வைக்க போகிறது. யாருக்கெல்லாம் முடியுமோ அன்னைக்கு காத்தால வந்து கலந்துக்கலாம். 7:30 மணிக்கு வந்தானக்க இந்த வாசக்கால் முகூர்த்தத்தில் வந்து கலந்துக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. சனி ஞாயிறு, அடுத்த சனி ஞாயிறு வழக்கம் போல பாகவதம், தசமஸ்கந்தம், பிரம்மஸ்துதி, முத்துக்குமரன் முருகன் அனுகிரகம் பண்ணாங்க, அதுவும் உண்டு என்று சொல்லிக்கொண்டு உபசங்காரம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சாந்தி மாமி பிருந்தமாக்கு சாந்தி மாமி. கிருஷ்ணா ஹரே ஜெய, கிருஷ்ணா ஹரே ஜெய, கிருஷ்ணா ஹரே ஜெய, கிருஷ்ணா ஹரே